ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். விஜயா வக்கீல் கிட்ட வாங்கின 2 லட்ச ரூபாய் பணத்தை அலேக்கா ரோகிணி தூக்கிட்டு விட்டுறாங்க. பணம் போச்சேன்னு கவலையில இருக்காங்க. இப்போ என்னோட ஓன் ஸ்டோரி ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோகிணி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா இது இந்த சத்யாவோட பிரச்சனையை வச்சு முத்துவும் மீனாவை துரத்து விட்டுட்டு சத்யாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, திடீர்னு என்னடானா இப்படி உள்டா அடிச்சிட்டாங்களே அத்தை, என்னதான் நடந்தது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம், ஏன் அத்தை இதை வாபஸ் வாங்கினாங்க கேஸா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வித்யாட்ட சொல்றாங்க. இதெல்லாம் தேவையாடி, அடுத்த வேலையை பாரு, இந்த சிட்டி வேற கால் பண்ணி பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். என்னடி நீ பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அட பரவாயில்ல இருடி, நான் பிளான் பண்றேன் இரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. ரோகிணி, வித்யா அத்தை இங்க வீட்டுல இல்ல, பார்வதி ஆண்டியோட வீட்டில் தான் இருந்தாங்க. அங்கே ஏதாச்சும் நடந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஒருவேளை முத்து போய் ரொம்ப மனசு உருகிற மாதிரி பேசிட்டானோ? சாச்சா, அதுக்கு வாய்ப்பே இல்லை ரோஹிணி. ஏன்னா முத்துவை கண்டா உங்க அத்தைக்கு தான் பிடிக்கவே பிடிக்காதே, அதனால சான்ஸே இல்லை. அப்புறம் என்ன நடந்தது, எதனால உங்க கேஸை வாபஸ் வாங்கினான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்க போய் என்னடி பார்க்க போற? இல்லடி, அங்க என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்டே நான் பார்வதி ஆண்டி கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நேரா பாத்தீங்கன்னா பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுற மாதிரி அவங்க கிட்டயே பேச்ச கொடுத்து போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி சொல்றாங்க, எனக்காகவே இப்படி மசாஜ் பண்ண வந்தியாமா? ஆமா ஆண்டி, உங்களுக்கு மசாஜ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனாலதான் வந்தேன். அதை விட முக்கியமானது, எங்க ஆண்டியை நீங்க பாதுகாப்பா தங்க வச்சிருந்தீங்க, அதுவும் ஒரு முக்கிய காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்க. எதுக்குமா இதெல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. ரோகிணி அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்கள அப்படி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு, ஆண்டி எனக்கு ஒரு டவுட். என்னமா டவுட்? இல்ல என்ன விஷயம் தெரியல, அந்த சத்யா மேல அவ்வளோ கோபமா இருந்தாங்க என்னோட ஆண்டி. ஆனா திடீர்னு பார்த்தா விஜயா ஆண்டி அவனோட கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு அதுதான் புரியல அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் தெரியும் சத்யா ஏதாச்சும் வந்து பேசினானா இல்ல முத்து ஏதாச்சும் பேசினானா ஆண்டி? ரோகிணி, உனக்கே இது நியாயமா இருக்கா? உங்க அத்தை என்னைக்கு பாசத்துக்கு இல்ல கட்டுப்பட்டிருக்கா, பணத்துக்கு ஒண்ணுக்கு தாமா கட்டுப்படுவா. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாமா, அண்ணன் வந்து பேசினார்ல, அதோட சரி, வேற யாருமே வந்து பேசலாமா. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்தாங்க. யாரு ஆண்டி? வக்கீலு. வக்கீலா? எனக்கு புரியலையே. ஆனா சத்யா வீட்டுல இருந்து வக்கீல் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. வக்கீலும் வந்து பேசினாரு, காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்க அத்தையும் சரின்னு வாபஸ் வாங்கிட்டா. ஆண்டி, என்ன காசா? ஆமாமா, அவ காசு வாங்கிக்கிட்டனா வாபஸ் வாங்கினா. எவ்வளவு ஆண்டி பணம் கொடுத்தாங்க? அம்மா, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா ரோகிணி. தயவு செய்து நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீயும் சொல்லக்கூடாது ரோகிணி. ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் போய் யாருக்கிட்ட ஆண்டி சொல்லுவேன்? என்னை நம்பி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி அதை கேட்டுட்டு, சரிம்மா நான் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. வக்கீல் வந்திருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் தர்றேன், கேஸை வாபஸ் வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனா விஜயா கேட்கல. இல்ல நான் பத்தாது அப்படின்னு 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. இவன் முடியாதுன்னு 2 லட்ச ரூபாய் கேட்டா. கடைசியில 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்க ரோகிணி. என்ன 2 லட்சமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ரோகிணி. ஆமா ரோகிணி, 2 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. ஆண்டி, அந்த பணத்தை அப்புறம் எங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஆண்டி? அதுதான் அவ ஏற்கனவே பணத்தை வாங்கணும்னு சொல்லிட்டா ரோகிணி. யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு வக்கீல் கிட்டையும் சொல்லிட்டா, என்கிட்டையும் சொல்லிட்டா. அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் நாங்க சொல்லல, தப்பா நினைச்சுக்குவாங்களா, அதுக்குதான். விஜயாக்கு எப்பவே பணம் தான் முக்கியம், பாசம் சொந்தம் எதுவுமே முக்கியமே இல்ல ரோகிணி அப்படின்னு சொல்லும் போது யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. யோசனை பண்ணிட்டு அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க ரோஹிணி. என்னங்க இப்படி தகச்சு போயிருக்க? இல்ல ஆண்டி, ஒண்ணு இல்ல, சொல்லுங்க ஆண்டி. வேற என்னத்தமா சொல்றது, பணத்தை வாங்கிட்டா அவ்வளவுதான், கேஸா வாபஸ் வாங்கியாச்சு, வீட்டுக்கும் போயிட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி இந்த விஷயத்த சொன்னோடனே பயங்கர ஷாக்கா இருக்காங்க ரோஹிணி. 2 லட்ச ரூபாய் அப்படின்னு சொன்னோடனே அவங்க தலையில ஒரு பல்ப் எரியுது. இந்த 2 லட்ச ரூபாவையும் சிட்டி கேட்ட 2 லட்ச ரூபாவையும் அப்படியே கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இது ரொம்ப கரெக்டா இருக்குதே, நம்ம பணத்தை போய் எங்கேயும் ஆட்டே போட முடியாது, யாருக்கிட்ட இப்ப கேட்க முடியாது. சிட்டி கிட்ட இருந்துதான் பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தோம், கடைசியில பார்த்தா அதுவும் புஷ்ஷுன்னு போச்சு. இப்போ அவங்ககிட்டயும் கேட்க முடியாது, என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இது நல்ல ஐடியாவே இருக்கு. பேசாம ஆன்டி கிட்ட பணத்தை கேட்டோம்னா கண்டிப்பா தரமாட்டாங்க. மனோஜும் இப்ப பணத்தை தர்றது இல்ல, அதனால ஆன்டி கிட்ட கேட்க வேணாம், பேசாம ஆட்டை போட்டலாம். முதல்ல அந்த பணத்தை பேங்க்ல போட்டிருக்காங்களா, என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி ஆன்டி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆண்டி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? இது எல்லாத்தையுமே ரோகிணி பார்வதிக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. மசாஜ் பண்றதை அப்படியே நிறுத்திட்டாங்க ரோகிணி. அதை பார்த்துட்டு, என்னாச்சு ரோகிணி, மசாஜ் பண்ணி விட மாட்டேங்கிற தலைக்கு? ஒண்ணு இல்ல ஆண்டி அப்படின்ட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஆண்டி, நான் உனக்கு கேட்கட்டுமா? அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை குடும்பத்துல சொல்லாத தப்புதான், இப்போ பேங்க்ல போட்டாலும் எப்படியும் தெரிஞ்சு போயிடும். எங்க ஆண்டி அவங்க பணத்தை வச்சிருக்காங்க? ஏமா, அவன் பேங்க்ல போட்டா வீட்டுக்கு தெரியாதா? அதனாலதான் இப்போதைக்கு என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காமா. நான் தாமா
வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா பார்வதி கிட்ட தான் இருக்குதா, நம்ம ஈஸியா அப்போ ஆட்டே போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூவம் போட்டு நம்ம வழிக்கு இந்த அம்மாவை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டை போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ரோஹிணி. சரி ஆண்டி, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் கை கால்லாம் வலி இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி தான் சாக்கு அப்படின்ட்டு, ஆண்டி ஒரு நாள் உங்களுக்கு மசாஜ் இதெல்லாம் பண்ணா சரியாகாது, உங்களுக்கு டெய்லி வந்து நான் பண்ணி விடட்டுமா? சரிம்மா, சரி பண்ணி விடு அப்படின்னு சொல்றாங்க. சரி நாளைக்கு வரேன்ட்டு போறாங்க. போயிட்டு நேரா வித்யா வீட்டுக்கு போய் விஷயத்த பூரா சொல்றாங்க. நம்ம இப்ப 2,00,000 ரூபாய் பணம் நமக்கு தேவைப்படுது, சிட்டி கேட்டுட்டே இருக்கிறான், குடுக்கலன்னா பெரிய பிரச்சனையாயிரும், அதனால சூப்பர் ஐடியா ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு, செம்மையான ஒரு சான்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னடி சான்ஸ்? உனக்கு விஷயம் தெரியுமா? எதனால எங்க அத்தை கேஸ வாபஸ் வாங்கினாங்க தெரியுமா? எதனால? முத்து ஏதாச்சும் பேசுறானாட்ட? நீ வேற ஏண்டி பணம் வாங்கியிருக்காங்கடி? பணமா? என்னடி சொல்ற? ஆமாடி, 2,00,000 ரூபாய் பணம் வக்கீல் கிட்ட வாங்கியிருக்காங்க. சத்யாவோட வக்கீலாமா அது? 2,00,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. பேங்க்ல எல்லாம் போடல, அவங்க வீட்லயும் வைக்கல. இது பார்வதி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுலதான் இருக்கு அந்த பணம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் அம்மாடி, இப்ப என்னடி பண்ண போற? பார்வதி ஆண்டிகிட்ட போய் கேட்க போறியா? அவங்க கிட்ட போய் நான் கேக்குறதா? ஏண்டி நீ வேற, வழக்கம் போல நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதான். நான் ஒரு சூப்பரான பிளான் போட்டு வச்சிருக்கேன். பார்வதி ஆண்டி பணம் எங்க வச்சிருக்காங்கன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி அவங்க பெட்ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. ஆமாண்டி, மேல மாடியில ஒரு பெட்ரூம்ல இருக்கலாம், அங்கதானே படுப்பாங்க. ஆமாண்டி, அங்கதான் படுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் அங்க தேடி பாக்குறேன், அப்புறம் கிடைச்சதுன்னா அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிடைச்சதுன்னா அப்ப எடுத்துட்டு வந்துட்டு வாடி. திருட்டு தப்பு தானே ரோஹிணி, போக போக பெரிய பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்கோம் ரோஹிணி. கடைசியில திருட்டுல வந்து நிட்டோம். உனக்கும் சத்யாவுக்கும் வேற என்னடி டிஃபரன்ஸ்? என்னடி பேசிட்டு இருக்க? சத்யாவும் நானும் ஒன்னா? நான் ஒண்ணும் வேணும்னே ரோட்ல போறவங்கள அடிச்சு புடிங்கல அந்த காசை, பணத்தை எடுக்கிற உண்மைதான். ஆனா நான் அப்படியே வச்சுக்க போறது இல்ல சத்யா மாதிரி. எனக்கு பணம் வந்துருச்சுன்னா நான் எதை பத்தி யோசனை பண்ண மாட்டேன். தெரியாம எங்க எடுத்தனோ அங்கேயே கொண்டு வந்து வச்சிருவேன். எப்ப ரோகிணி வைப்ப? நாளைக்கே வச்சிருவேன் ரோகிணி. என்னடி பேசிட்டு இருக்க? பணம் வரணும்லடி. அதை தாண்டி எப்படி பணம் வரும்? உங்க அப்பா என்ன மலேசியால உண்மையாவே இருக்காரா? இல்ல நிஜமானே உங்க அப்பா என்ன பெரிய பணக்காரரா? ஏண்டி இப்படி பண்ற? வேண்டாண்டி, தப்புடி இது. நம்மளால முதல்ல இப்ப பணத்தை 2,00,000 ரூபாய் பெரட்டவே முடியாதுடி. எப்ப சம்பாரிச்சு எப்ப கொண்டு போய் வைக்கிறது? இங்க பாரு, எங்க அத்தை இப்ப எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அங்கேதான் பணம் இருக்கும், யாருக்கும் உபயோகம் இல்லாம பீரோக்குள்ளேயே தொங்கிட்டு இருக்க பணத்தை நான் எடுத்து யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். அப்புறம் பணம் வந்துருச்சுன்னா மறுபடியும் அங்கேயே கொண்டு போய் வச்சிருவேன். வித்யா, நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? என்னமோ பண்ண ரோகிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ரோகிணி பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுறாங்க. பண்ணி விட்டுட்டு, ஆண்டி கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொன்னோடனே, கீழே இருக்க ரூம்லயே நம்ம போய்க்கோ, இங்கதான் ரூம் இருக்குங்க, கீழே வேண்டாம் ஆண்டி, மேல இருக்க ரூம்ல போய்கிட்டுமா? தாராளமா போமா அப்படின்னு பார்வதியும் சொல்றாங்க. மேல 2 பெட்ரூம் இருக்கு. அதுல பார்வதி படுக்கிறது ஒரு ரூம், இன்னொரு ரூம் ஃப்ரீயா இருக்கு. 2 ரூமுமே ஓப்பன்ல தான் இருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா, வேகமா போறாங்க, ரெஸ்ட் ரூம் போற மாதிரி ரூம் கதவை சாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பார்வதியோட ரூமுக்குள்ள தான் போறாங்க. போய் அங்க பீரோவை ஃபுல்லா அலசி ஆராயிறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. ஏன்னா இது எதுவுமே இல்லையா அப்படின்னு குழப்பமாயிடுறாங்க. சரி, பக்கத்துல இருக்க ரூமும் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ரூம்லயும் போய் தேடி பாக்குறாங்க. பார்த்தா அங்கேயும் எதுவுமே இல்ல. பணமே எதுலயுமே வைக்கல, நகையும் கூட வைக்காம இருக்காங்க. என்னடா இது, பணமும் வைக்கல, நகையும் வைக்கல, இங்க வேற எங்கதான் சேஃப்டி லாக்கர் எங்கேயாச்சும் இருக்குமோ தெரியலையே. சரி, அடுத்தது போட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. அப்படி பேச்சு கொடுக்குற மாதிரி பார்வதி கிட்ட கேக்குறாங்க. ஆண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஆண்டி. சொல்லுமா ரோஹிணி. இல்ல ஆண்டி, என் அப்பாவோட சில பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது எங்க வீட்டுல வைக்க முடியாது, கொஞ்சம் பிரச்சனையாயிரும், அதனால உங்க வீட்டுல கொண்டு வந்து வைக்கலாமா? தாராளமா வச்சுக்குமா, இதெல்லாம் எதுக்குமா கேக்குற? இல்ல ஆண்டி, சாதாரண இந்த பீரோல இதெல்லாம் வைக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்ல, நீங்க சேஃப்டி லாக்கர் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா ஆண்டி? அம்மா, சேஃப்டி லாக்கர்லாம் எதுவும் இல்லம்மா. நான் வச்சேன்னா பணம் வச்சேன், நகை வைக்கிறேன்னா பணத்தைன்னா நான் லாக்கர்ல வைக்க மாட்டேன், திருட தானே ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு துணிகளுக்குள்ளதான் நான் வைப்பேம்மா. அதுவும் மேல நான் படுக்கிறதுனால மேல் ரூம்ல வைக்க மாட்டேம்மா. ஏன்னா நான் அங்கதான் படுத்திருக்கேன், அதனால அங்கதான் பணம் இருக்கும்னு நினைப்பாங்க, அதனால மேல் ரூம்ல வைக்க மாட்டேன். இதோ இந்த கீழே இருக்கு பாரு சமையல் ரூமுக்கு பக்கத்துல, இந்த ரூம்ல தான் நான் பணம் எதனால வைப்பேன். அதுவும் சீலைக்குள்ள அது மாதிரிதான் துணிக்குள்ளதான் சொருகி வைப்பேன், நகையும் அப்படிதாம்மா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஆண்டி. சரி ஆண்டி, நாளைக்கு வேணா உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி கொஞ்சம் தலை வலிக்குது ஆண்டி, எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுக்குறீங்களா? இருமா எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்வதி காஃபி குடிக்கிற மாதிரி குடிச்சு அப்படியே டவக்குன்னு கொட்டிக்கிறாங்க. அச்சோ, காஃபி கொட்டிருச்சு, பரவாயில்ல ஆண்டி, இந்த வாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்ற சாக்குல ரூம் கதவை சாத்திக்கிட்டு பெட்ரூம் கதவை தான் சாத்துறாங்க. சாத்திக்கிட்டு
அதுக்கப்புறம் போய் அங்க வாஷ் பண்றதுக்காக போறாங்க. வாஷ் பண்ணிட்டு வேக வேகமா வாஷ் பண்ணிட்டு பீரோல வந்து தேடி பாக்குறாங்க. பக்கத்துல இருக்க பீரோ எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா ஒரு வார்ட்ரோப் மட்டும் ஓப்பனே ஆகல, லாக் ஆயிருக்கு. அப்பயே சந்தேகப்படுறாங்க, இதுக்குள்ளதான் பணத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. எப்படியோ பணத்தை இப்ப எடுக்க முடியாது, வேற ஒரு பிளான் தான் பண்ணணும்ட்டு வெளியே வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பீரோல தான் அந்த பீரோவோட சாவி இருக்குங்கிறத விஷயத்த ரோஹிணிக்கு தெரியல. அதனால அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம்னு சொன்னல, அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குற சாக்குல தான் இவங்க எங்க பணம் வச்சிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பார்வதி கிட்ட போய் ஆண்டி டாக்குமெண்ட் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், இப்பயே ஒரு 10-15 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டுமா அப்படிங்கிறாங்க. தாராளமா எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னோடனே நேரா போய் சும்மா பேப்பர் அதை இதையும் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு ஃபைல்குள்ள கொண்டு வந்து வச்சு அதை கொண்டு வந்து பார்வதி கிட்ட கொடுக்குறாங்க. பார்வதியும் அதை கொண்டு போய் வைக்க போறாங்க. ஆண்டி இன்னொரு ஹெல்ப் ஆண்டி. என்னம்மா? இல்ல நீங்க வைக்கிறீங்க, எங்க வச்சீங்கன்னு மறந்துட்டா வம்ப போயிடும், அர்ஜென்ட்டுக்கு பிரச்சனை ஆயிரும் ஆண்டி, அதனால நீங்க வைக்கிற இடத்த எனக்கும் காமிச்சிடுறீங்களா? சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்பி கூட்டிட்டு போறாங்க பார்வதி. ஆனா இப்படி பணத்தை ஆட்டையை போடுவாங்கன்னு அவங்க நினைச்சவங்க கூட பார்க்கல. அவங்களும் போய் அந்த டாக்குமெண்ட்டை வந்து வைக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க பீரோல இருக்க சாவியை உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த சாவியை எடுத்து அந்த பணம் எல்லாம் வச்சிருக்காங்க பீரோவை, அந்த பீரோவை திறந்து டாக்குமெண்ட்டை எங்கம்மா வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க வேணாலும் வைங்க அப்படின்னோடனே பாத்தீங்கன்னா விஜயோட பணத்தை அந்த சேலை கடையில வச்சாங்கல்ல, அதுக்கும் கீழே தான் அந்த டாக்குமெண்ட்டை வைக்கிறாங்க. இதுல வேற இந்த சேலைக்குள்ள பணம் 2 லட்சம் வச்சிருக்காங்களா, அதை வேற எடுத்து காமிக்கிறாங்க. இங்க பாரு, உங்க அத்தையோட காசு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சரி சரி ஆண்டி, இதை பத்திரமா வச்சிருங்க, நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆண்டி, அவங்க காசு அவங்க வச்சிருக்காங்க, நீங்க எங்கிட்ட சொன்னதாவே நீங்க சொல்லிக்காதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மான்னு சொல்லி அவங்களும் நம்பி மறுபடியும் பூட்டிட்டு அந்த இடத்துல சாவியை வச்சுட்டு அப்புறம் 2 பேரும் வந்துடுறாங்க. அடுத்த நாளே செம்மையான ஒரு பிளானை போட்டுட்டு வர்றாங்க. என்ன பிளான்னா, ஏற்கனவே வித்யா கிட்ட பேசிட்டாங்க. ஆப் மூலமா, வாய்ஸ் சேஞ்சர் மூலமா பார்வதி கிட்ட இவங்க ஒரு மிஸ்கால் கொடுத்தோன்னே பேச சொல்றாங்க. அதுவும் வந்து குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம்னாச்சும் பேச, அதுக்குள்ள நான் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வித்யாவும் அவங்க சொல்றத நம்பி சரின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு அதே மாதிரி போறாங்க. மசாஜ் பண்ணி விடுறாங்க. மசாஜ் பண்ணி முடிச்சோடனே ஆண்டி வெயில்ல வந்தது மூஞ்சிலாம் எரியுது, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஹேண்ட்பேக்கை வேற எடுத்துட்டு போறாங்க. என்னடா இது ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு போறா அப்படின்னு பார்வதி பாக்குறப்பயே ரோகிணி சொல்றாங்க, அது ஒண்ணு இல்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னா மேக்கப்லாம் களைஞ்சு போயிடும், இன்னொரு வீட்டுக்கு போறப்போ என்னடா இது இப்படி மேக்கப் பண்றவளே இப்படி வந்திருக்காளேன்னு சொல்லி நினைப்பாங்க, அதனால மேக்கப் போடுறதுக்காக தான் ஆண்டி எடுத்துட்டு போறா அப்படின்னு அதை வேற ஒரு பிட்டை போட்டுக்கிட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்க கதவை சாத்துற அடுத்த செகண்டே ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாருங்க, வித்யா தான் பேசுறாங்க. வாய்ஸ் சேஞ்சர் மூலயமா வேற ஒரு வாய்ஸ்ல இவங்கிட்ட தூரத்து சொந்தம், அந்த சொந்தம், இந்த சொந்தம்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ யாரு பேசுறேன்னே தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, ரோஹிணி ஆக்சுவலா ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணவே இல்லை, மேக்கப்பும் போடவே இல்லை. என்ன பண்றாங்கன்னா, நேரா போனோடனே வார்ட்ரோப்ல இருக்க கீயை எடுத்து பக்கத்துல இருக்க பீரோ இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி கரெக்டா சொன்னாங்கல்ல அந்த இடத்துல பணம் இருக்கான்னு பார்த்தா பணத்துக்கானா. என்னடா இது பணத்துக்கானா, இங்கதானே பணம் 2 லட்சம் ரூபா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட தானே காமிச்சாங்க அப்படின்னு அப்புறம் பக்கத்துல அங்க இங்கன்னு தேடினா மேல இருந்த 2 லட்சம் ரூபாய் கீழே வச்சிருக்காங்க. உடனே அதை எடுத்து அவங்களோட ஹேண்ட்பேக்ல அந்த பணத்தை போட்டுக்கிட்டு, சரி மேக்கப் பண்ணாம போனா ஏதாச்சும் சந்தேகப்படுவாங்களோ என்னமோன்னு சும்மா லைட்டா ஒரு டச் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றாங்க. இவங்க ஒரு சிக்னல் வச்சிருப்பாங்க. ஏற்கனவே வித்யா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆன்டி அப்படின்னு நான் ஒரு கூப்பிட்டேன்னா அப்படா நான் முடிச்சுட்டேன்னு அர்த்தம், என்னோட வாய்ஸ் கேட்டோன்னே நீ வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வித்யாவும் அவங்க எப்ப கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு தான் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட. பார்வதி கிட்ட வந்த ரோஹிணி ஆன்டி அப்படின்னு கூப்பிட்டோன்னே புரிஞ்சுக்கிறாங்க வித்யா. உடனே பார்வதி கிட்ட வித்யா என்ன சொல்றாங்கன்னா போன்ல, சாரி மேடம், நான் நினைக்கிறேன் நீங்க வேற ஒரு பார்வதின்னு நினைக்கிறேன், நீங்க எங்க சொந்தக்காரங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹபாடா எப்படியோ தப்பிச்சாச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வித்யா. பணத்தை எடுத்த ரோகிணி பாத்தீங்கன்னா, ஆண்டி சரி நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்ட்டு, வேலை முடிஞ்சதுல கிளம்புறேன்ட்டு போகும்போது நாளைக்கு வருவியாமா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. இல்ல ஆண்டி இந்த இது போதும் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ரோகிணி நேரா பணத்தை கொண்டு போய் ரோகிணி வித்யா 2 பேரும் 2 லட்சம் ரூபாய் சிட்டி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்பாடா நம்ம பிரச்சனை எல்லாமே தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியா வர்றாங்க. இப்படியே 2-3 நாள் ஓடுது. விஜய் என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது, பார்வதி கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கோம், பேசாம இதை டெபாசிட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க விஜயா.
பார்வதி கிட்ட போன் பண்ணி நான் பணத்தை டெபாசிட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், நான் கொஞ்ச நேரத்துல வரேன், நீ இந்த பணத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க. ஏ விஜயா, நீ என்னத்தான் எடுத்து வைக்கிறது, நீ வா வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்வதி, நீயும் ரெடியாரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. பணத்தை எடுத்துட்டு வா பார்வதி, நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்களும் பணத்தை எடுத்துட்டு வர போறாங்க. பார்த்தா அங்க பணத்தை காணோம். மேல கீழே எல்லாமே தேடுறாங்க, காணோம். என்னடா இது, மேல கீழே எல்லாம் தேடுறோம் காணாமே அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ரொம்ப நேரம் போன பார்வதி காணாமேன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. என்ன பார்வதி, துணியில இப்படி களைச்சு கிடக்குற, என்ன பணத்தை காணோம்டி, என்னடி சொல்ற, பணத்தை காணாமா பார்வதி, வேற எங்கேயாச்சும் வச்சு, ஐயோ எங்கேயுமே வைக்கல அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்வதியும் சரி விஜயாவும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இது யார் திருடி இருப்பா அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. வீட்லயும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியல. விஜயாவுக்கு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. வேற யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேக்குறாங்க. யாருமே வரல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நீ யார் யாரு வந்தாங்கன்னு முதல்ல சொல்லு. பால் பாக்கெட் போடுறவன் வந்தானா? ஆமா வந்தான், அவன் வீட்டுக்குள்ளே வரல. சரி, பேப்பர் போடுறவன் அவனும் வந்தான், வீட்டுக்குள்ளே வரல. வேற யாரு, கொரியர் ஏதாச்சும் வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜயா. சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாங்களா பார்வதி? அதெல்லாம் ஒருத்தரும் வரல. ஆனா விஜயா, ரோகிணி மட்டும்தான் 3-4 நாளா வந்தா. என்ன ரோகிணி சந்தேகப்படுறியா அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா, என்ன விஜயா பேசிட்டு இருக்க, ரோகிணி நான் போய் சந்தேகப்படுவா? அப்படி சொல்லு. ரோகிணி எவ்வளவு ஒரு கோடீஸ்வரம் வீட்டு புள்ள, அவ போய் திருடிட்டான்னு சொல்ற. ஏய் விஜயா, அவ திருடிட்டான்னு சொன்னா அவளை தவிர வேற யாருமே வரல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், அவ ஒரு டாக்குமெண்ட் வேற கொண்டு வந்தா. அந்த டாக்குமெண்ட்டை வேற இங்க வச்சா. நானும் கூட அங்கதான் வச்சேன். அப்ப கூட நான் ரோகிணி கிட்ட அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை காமிச்சேன். இங்க பாரு, பணம் எல்லாம் இங்க வச்சிருக்கேன்னு. என்னடி நீ நான் பணம் வாங்கினது சொல்லிட்டியா? சேச்சே, நான் சொல்லுவேனா விஜயா, என்னோட பணம் 2 லட்சம் ரூபாய் நான் இங்கதான் வச்சிருக்கேன்னு காமிச்சேன். வேற யாருமே வரல அப்படின்னு யோசனை பண்ணும்போதே விஜயா கேக்குறாங்க. சரி, வேலைக்காரி வர்றாளா வீட்டுக்கு? அவ வந்து 5 நாள் ஆகுது. அவங்க வீட்டுல ஏதோ கோயில் திருவிழான்னு சொல்லி அவங்க ஊருக்கு போயிட்டா விஜயா. அவங்க கூட வரல. எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ரோஹிணி, ரோஹிணி சந்தேகப்பட்டியா? அட இல்ல விஜயா, பல கோணத்துல யோசனை பண்ணலாம். ஏன்னா வேற யாருமே வரல ரோகிணி தவிர. அப்புறம் எப்படி பணம் போயிருக்கும்? நான் தான் பணம் இருக்கிற இடத்த ரோகிணி கிட்ட காமிச்சேன். நீ எதுக்கடி காமிச்ச பணம் இருக்கிற இடத்த? அவ ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்தா, வைக்கணும்னு சொன்னா. அப்பதான் அந்த பணத்தை காமிச்சேன். பார்வதி, அப்ப என்னோட பணத்தை காமிச்சு அது என்னோட பணம்னு ஏதாச்சும் சொல்லிட்டியா? வக்கீல் கொடுத்த பணம்னு? சேச்ச, சொல்லுவடா விஜயா, அதெல்லாம் சொல்லவே இல்ல விஜயா. அவ ஒரு டாக்குமெண்ட் தான் கொடுத்தா, வேற ஒண்ணும் இல்ல விஜயா அப்படின்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட்? என்ன டாக்குமெண்ட்? அவங்க அப்பாவோட டாக்குமெண்ட் ஏதோ சீக்கிரட்டா வைக்கணும்னு அங்க வீட்டுல வைக்க முடியாதுன்னு இங்க கொண்டு வந்தா. ஆமா, ஏன் வீட்டுல வைக்க முடியாதுன்னு இங்க கொண்டு வந்திருக்கா? என்ன இடமா இல்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இல்ல விஜயா, அங்க முத்து இருக்கிறா, ஏதாச்சும் பார்த்தானா ஏதாச்சும் சொல்லுவான், அதனாலதான் கொண்டு வந்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட் இருக்கும். இப்ப என் பணம் போச்சே பார்வதி, இப்ப என்ன பண்றது? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா விஜயா? போலீஸ் கேட்டா என்ன பார்வதி சொல்றது? வக்கீல் இப்படி 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, கேஸா வாபஸ் வாங்குறதுக்காக கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? போச்சு, என்னோட 2 லட்சம் ரூபாய் போச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கவலையில உட்காந்துட்டு இருக்கிறாங்க விஜயா. உண்ணாம உழைக்காம கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக பாவம் ஏழைக வயிற்றுல அடிச்சு வாங்கின பணம் அப்புறம் நிக்கவா செய்யும் அப்படின்னு சொல்லி பார்வதி அப்படியே விஜயாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க, லைக்கையும் தட்டி விட்டுக்கங்க.